ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். ஸோ நேற்று வந்து பெரிய லாஸுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு மைண்ட் செட்லேயே இல்லாமல் இருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நேத்தோட லாஸ் லாஸ் தான், அது வந்து டவுட் கிடையாது. பட் எனக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபாய்க்கு வந்து என்னோட கேபிட்டலில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ரெக்கவர் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட வீடியோவோட தம்ப்நெயிலு. இதை ஏன் நான் இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை என்னோட டெஸ்க்லேயே வச்சுக்க போகிறேன். நான் டெய்லி இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம எவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேபிட்டலும் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் இன்னைக்கு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து நான் இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ன சொல்கிறது, பெரிய லாட் போட்டேன். அந்த லாட் வந்து நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. மேக்ஸிமம் நான் ஆப்ஷன் செல்லிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லாட் எடுப்பேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து நான் நிறைய லாட் எடுத்ததுனால தான் நேற்று லாஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஓகே, நேற்று நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் அவுட் வந்து என்னோட டெஸ்க்லேயே இருக்கும். அட்லீஸ்ட் நான் என்னோட லாஸ், அதாவது என்னோட கேபிட்டலை ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக நான் என்னோட டெஸ்கில் வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு நிறைய பாடத்தை கற்றுத்தரும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் கற்றுக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ் ஆனது, என்னோட கேபிட்டல் போனது எல்லாம் ஓகே. பட் என்னோட லாஸ்ல இருந்து நீங்க கத்துக்குங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நான் முக்கியமா உங்களுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் லாஸ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தலைவா பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நீங்கள் இதை நல்லா பண்ணுவீங்க, ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. எஸ், அஃப்கோர்ஸ் நேற்று நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். பட் அதுக்காக இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. ஸோ நேற்று வந்து என்ன ரீசன் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. பட் அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பிரிண்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரை பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு, ஸ்டாப்லஸை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போடுறேன் நண்பா, ஆனால் இன்னைக்கு இல்லை. நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸை பற்றி போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸில் வர ப்ரீமியம் வச்சு எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ட்ரேடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ட்ரேடு வந்து ரொம்ப லோ குவான்டிட்டியில் எடுத்தேன். ரைசிங் வெஜ்ஜில் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் எடுத்தேன். ஓகே, இதை வந்து பேங்க் நிஃப்டியில் எடுத்தேன். ஆல்ரைட். ஸோ நேற்று இந்த மிஸ்டேக் தான் நடந்துச்சு எனக்கு. இந்த கையை கட் பண்ணும்போது எடுத்து லாஸ் ஆச்சு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி மொத்தமும் வந்துருச்சு. இன்றைக்கும் அதே தப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்களேன், இன்றைக்கும் பாருங்களேன் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் எங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டெய்லி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஹையை மட்டும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நேற்று நான் பண்ண தப்பு இன்னைக்கு அதை வந்து மைண்டில் வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் பை பண்ணியிருந்த லாஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைடு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஏன் நம்ம ரைசிங் வெஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பாருங்களேன். இந்த பேட்டர்ன் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இது ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணோன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா இந்த கேண்டில் விக் இருக்குது, அதனால் நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நான் ட்ரேட் பண்ணலை. பட் நான் இந்த இடத்துல நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங் டவுன் சைடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ், நார்மலாக இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ் போட்டுட்டு எகெயின் கீழே வர்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் இந்த ரைசிங் வெஜ்ஜில். ஸோ நண்பர் இன்னைக்கு ஒருத்தர் ஆல்ரெடி இதையும் அவரும் ட்ராப் பண்ணியிருந்தாரு. அவருக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு சிமிலரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் பிரபான்னு நினைக்கிறேன்.
அவரும் கரெக்டாக இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்திருக்காரு, நானும் கரெக்டாக இன்னைக்கு இந்த கேண்டில் தான் ட்ரேட் எடுத்தேன். பட் என்னோட குவான்டிட்டி இன்னைக்கு ரொம்ப மினிமலாக தான் எடுத்தேன். அவர் என்ன குவான்டிட்டி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, கரெக்டாக இன்னைக்கு ஜட்ஜ் பண்ணியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஓகேங்களா, ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேட், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ட்ரேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3000 ரூபா சம்திங் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறதா, நம்ம கரெக்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது, அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நிரந்தரமானது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் எதையுமே ஃபாலோ பண்ணல, அதனால பார்த்தீங்கன்னா பிக் லாஸ். பட் இன்னைக்கு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் அதனுடைய ப்ராஃபிட் வந்து 1000 மடங்குக்கு சமம். ஏன்னா நேற்று நான் ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா டெஃபினட்டாக நான் 1000 மடங்கு 3000 மடங்கு மேலே நேற்று ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ நேற்று அது இல்லை. ஸோ அதனால அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் சைக்காலஜி, ட்ரேடிங் சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த மாதம் ஃபுல்லாகவே மொத்தமாக எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது நான் ட்ரேடிங்க்கு ஒரு இது வரைக்கும் 16 ட்ரேடிங் செஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதம். ஸோ இதில் எத்தனை ட்ரேடிங் செஷனில் வந்து நான் லாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் என்னோட மந்த்லி ரிவ்யூ வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு இதுதான் ட்ரேடிங். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ட்ரேடு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. இன்னைக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தேன். அதில் வந்து நான் ஒரு ட்ரேடில் வந்து ஓகே இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது நான் ஏன் இன்னைக்கு மினிமம் குவான்டிட்டி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு லாஸ் வந்துருச்சு கரெக்டுங்களா. ஸோ இது வந்து பயம் கிடையாது. நான் மறுபடியும் வந்து என்னோட இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நான் வந்து செக் பண்ணிக்கணும். என்னோட நேத்தோட லாஸ் வந்து என்னோட ட்ரேடிங் சைக்காலஜி வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து லோ குவான்டிட்டி எடுத்தேன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் லோவாக இருக்குது. இன்னைக்கு நான் அதே மாதிரி ரெகுலராக எடுக்கிற குவான்டிட்டி எடுத்திருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 20,000 25,000 வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் நான் அதை வந்து இன்னைக்கு பெருசாக நினைக்கல. என்னோட ட்ரேடிங் சைக்காலஜி இதனால நேத்தோட லாஸ்னால எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் நான் வந்து என்னோட மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நீங்கள் அதனால் அது எப்பவுமே வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. நிறைய நண்பர்கள் சொன்னீங்க ஒரு 1 வீக் இல்லைன்னா 10 days வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதுலேயும் வந்து என்னன்னா, பிகினராக இருந்தால் கண்டிப்பாக நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல ஒரு சில ட்ரேடிங் செஷன்ல எல்லாம் லாஸ் ஆனப்போ வந்து ஒரு 2 days மினிமம், ஒரு 5 days அந்த மாதிரி பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து இம்பாக்ட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கையில் இருக்கிற ஒரு ஆள் தான். எனக்கு வந்து என்ன ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி வந்து இந்த சென்னையோட கடைசி மேட்ச் விளையாண்டுட்டு அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அடுத்த வருஷம் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எஸ் விளையாடுவோம், உங்கள் டீமோட பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, ஸோ இந்த டோர்னமெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல என் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எனக்கு டப்புன்னு மனசில் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேரத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சரி, யாரெல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக என்னோட ஒய்ஃபுக்கு வந்து நான் இன்னைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நேற்று லாஸ் ஆனதுன்னு நிறையா பேர்த்துக்கு நான் என் ஃபஸ்ட்டு கால் பண்ணது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு தான் கால் பண்ணேன். லாஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையில. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம இறங்குறோம், இதெல்லாம் சகஜம், இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம், ஸோ இப்போதைக்கு நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ண சொன்னாங்க. ஃபுட்டு வந்து எப்படின்னா, எனக்கு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரெஷர் கண்டிஷனில் தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுவேன். நல்லா பிரியாணி, முக்கியமாக பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். இல்லை ஏதாவது சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது நல்லா ஃபுல்லாக மூக்கு முட்டை சாப்பிட்டு படுத்துனா எனக்கு வயிறு நிறைஞ்சதுன்னா அவ்வளோதான், நான் அடுத்த நாள் ஃப்ரீ ஆகிடுவேன், எல்லாத்தையும் மறந்துட்டு. இன்னொன்று நல்ல தூக்கம் இருந்துச்சுன்னா என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அந்த தூக்கம் இல்லைனா தான் கஷ்டம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக என் ஒய்ஃபுக்கு இந்த இடத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். பட் டெஃபினட்டாக ஒரு 2-3 வீக்ஸில் நம்மளோட கேபிட்டல், நம்மளுடைய பழைய கேபிட்டல் நான் கொண்டு வந்துடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பார்ப்போம் மார்க்கெட் என்ன தான் நமக்கு கொடுக்குது ரிட்டர்னில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதே சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் போடுறத போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் மெசேஜ் பண்ணுற அக்சஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுறது வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகலை. எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தனியாகவே, நண்பன் நிறைய பேசுகிறாங்க,
கடைசியாக நீங்கள் போடுறது எதுவுமே வந்து என்னால் தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.